இருக்க இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. இல்ல அண்ணன் என்னடானா பாம்பை கொளுத்திடுன்னு சொல்றான். இவனுக்கு பாம்பை பத்தி என்ன தெரியும்? இந்த பாம்பை பார்க்கும்போது ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது. எனக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரிலாம் தோணுது. இதை நான் தொட்டா மனசுக்குள்ள ஏதோ ஃபீல் வர மாதிரி தோணுது. ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இல்ல இத பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தெரிஞ்சுக்கிறேன். இத பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இத கொளுத்துறத பத்தி நான் யோசிக்கவே கூடாது. இதை எங்கேயாவது சேஃபா வைக்கணுமே. எஸ், அப்பாவோட ஸ்டடி ரூம். அதான் பெஸ்ட் இடம். இது அங்க வச்சா ரொம்ப சேஃபா இருக்கும். வா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாத்த போறேன். எத்தனை வருஷங்களா உன்னை பார்த்து நான் ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா? நீ எனக்கு சொந்தம் கிடையாதா அப்படின்னு அந்த நாகராஜா தான் சொன்னான். உன்னை வச்சு அவனை காப்பாத்தணும்னு சொன்னான். ஆனா உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ எனக்கே சொந்தமாகணும்னு எனக்கு தோணிச்சேன். நாகராஜனுடைய உடல் இருக்கிற வரைக்கும் உன் மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லைங்கிற உணர்வு எனக்கு வந்தது. அது மட்டும் இல்ல, அந்த நாகராஜ என் கனவுல வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டான். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் தெரியுமா? அந்த நாகராஜனுடைய உடலை நான் மொத்தமா எரிச்சிட்டேன். இனி எந்த விதமான தடங்களும் இல்லாம உன் சக்தியை நான் முழுசா எடுத்துப்பேன். இனிமே அந்த நாகராஜாவால உயிரோட திரும்பி வர முடியாது. இந்த நாகமணியை சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த நாகமணியை வச்சு நான் ஆசைப்படுற எல்லாமே எனக்கு கிடைக்கும். நாகமணி எனக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கிற மணி. என்னுடைய அதிர்ஷ்டமணி. எனக்கு இப்போ எல்லாமே வரப்போகுது.
என்ன இங்க வந்திருக்க? அ, அ, அது மனசு ஒரு மாதிரி இருக்கு. வெளியில போறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் ஏதாவது புக்கு படிக்கலாம் நீங்க வந்துட்டேன். எப்பவும் ஊர் சுத்துற பையன் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து படிக்கிறேங்கிற நல்ல விஷயம். சரி, என்ன படிக்கிறியோ படிச்சு. சரி. என்ன எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பாம்பு இது? இந்த பாம்பால் இப்படி ஆகுதா? இல்ல இந்த ரூம்குள்ள வேற ஏதாவது சக்தி இருக்கா? இதுவே வேணா இருக்கட்டும். முதல்ல நான் இந்த பாம்பை சேஃபா எடுத்து வைக்கணும். இல்ல, இங்க வேண்டாம். அப்பா இங்க எப்போ வந்துட்டு இருப்பார். அவர் கண்ணில் இது பட்டுச்சுன்னா என்ன எதுன்னு திறந்து பார்த்துருவார். வேற ஏதாவது இடத்துல தான் இதை வைக்கணும். எங்க வைக்கிறது? மேலே வைக்கிறது தான் சேஃப். கெட்டவங்களோட கெட்ட ஆசையால எங்க அப்பாவோட உயிர் போயிடுச்சு. அவங்களால தான் எங்க அம்மாவோட உயிரும் போச்சு. அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியாவது இருக்கு. இருந்தாலும் என்னால ஒண்ணும் செய்ய முடியல. நாகமணி எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நான் இப்போ என்ன பண்றது? அப்பாவோட உடல் என்கிட்ட இருந்திருந்தா எப்படியாவது நாகமணி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அது எப்படியாவது அடைஞ்சு அப்பா அம்மா 2 பேரோட உயிரும் காப்பாத்திடுவேன். என் மேல அன்பா இருக்கிற எல்லாருமே என்னை விட்டு விலகி போறாங்க. முதல்ல என்னோட அப்பா அம்மா, இப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு இந்த குடும்பத்தையும் கொடுத்து அந்த அர்ச்சகர். அடுத்து கடவுளே, என்ன இதெல்லாம்? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு இப்படி ஒரு தண்டனை? அர்ச்சகரோட மரணம் கொலைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவருடைய சாவுக்கு யாரு காரணமா இருக்கும்? காரணம் நிச்சயமா என்னோட எதிரிகளா தான் இருக்கணும். என் அப்பாவை கொன்னவங்க தான் அர்ச்சகரையும் கொலை பண்ணிருக்கணும். ஆமா, நிச்சயமா அவங்க தான் பண்ணிருக்கணும். எனக்கு தெரியும். நான் கொஞ்ச நாள் கோவில்ல தங்குனத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. என் முகத்தை பாக்குறதுக்கு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. என்னை தேடிக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல நான் இல்லாததால பாவம் அர்ச்சகரை கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் உடனே அந்த இடத்துக்கு போயாகணும். உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் உடனே கோவிலுக்கு போறேன். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஜெய் மகாகாளி. இன்னைக்காவது அந்த நாகராணி நீங்க விரிச்ச வலையில கண்டிப்பா வந்து மாட்டுவாளா பாவா? நீங்க போட்டுட்டு வந்த கோட்டுக்க இன்னையோட சக்தி முடியுதா? ஜெய் மகாகாளி. எதுக்காக உனக்கு இந்த சந்தேகம்? கண்டிப்பா வருவா.
நாம் போட்ட கோட்டிலிருந்து தப்பிச்சு போறதுக்கு அவளால முடியாது. அதிலிருந்து தப்பிச்சு போறதுக்கு அந்த நாகராணியால முடியவே முடியாது. என்னுடைய மந்திர சக்தி அந்த நாகராணிய மந்திர கோட்டுக்கு இழுத்துக்கிட்டு வராம போகாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த நாகராணி வரணும்னா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும் இல்ல பாபா? இன்னைக்கு நடுராத்திரி வரைக்கும் என்னோட மந்திர கோட்டுக்கு அந்த சக்தி இருக்கும். நாகராணி அதுக்குள்ள வருவா, தானா விரிச்ச வலையில வந்து மாட்டிப்பா. அதை நீ பார்க்கத்தான் போற. நடக்கிறது விளையாட்டு இல்ல ருத்ரா. என்னோட மந்திர சக்தியால நான் பார்த்த உண்மை அது. சரிங்க பாபா, வரட்டும். வர வரைக்கும் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன நேரத்துக்குள்ளாவே இங்க வந்துட்டா நம்ம காத்திருந்ததுக்கும் பலன் கிடைக்கும். சந்தோஷமா இருக்கா ருத்ரா? அந்த நாகராணி மனுஷி உருவத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் கண் குளிர அவளை பார்க்கணும் போல இருக்கா? ஆமா பாபா, அது மட்டும் இல்லாம நாம தேடிட்டு இருக்கிற நாகமணி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆசையும் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பிடிவாதம் உட்காந்துட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களோட சக்தியை நான் சந்தேகப்பட்டுட்டேன். அதுக்கு காரணம் என் மனசு அந்த அளவுக்கு குழம்பி போயிருக்க. ஒரு வகையில எனக்கு இது மரண வேதனை பாபா. துக்கம் இல்லாம ராத்திரி பகலும் புலம்பிக்கிட்டே இருக்கேன். நீ நினைக்கிற அளவுக்கு சுலபமான விஷயம் இல்ல அது. அந்த நாகம் ஒரு விஷப்பாம்பு. அவ்வளவு சுலபத்துல அந்த நாகமணி எங்க இருக்குன்னு அது சொல்லாது. அப்படின்னா அந்த நாகமணி எங்க இருக்குன்னு அவ வாயால சொல்லவே மாட்டாளா? சொல்லாம எப்படி இருப்பா ருத்ரா? நமக்கு வேண்டிய விஷயம் வரலனா அவளை நான் சொல்ல வைப்பேன். அவளும் நாகமணியை தேடிக்கிட்ட தான் வந்திருக்கான். அதை கொண்டு போனவங்களை சும்மா விட மாட்டா அவ ருத்ரா. நீ பார்த்துக்கிட்டே இரு. அந்த நாகராணி என் மந்திர சக்தியால எவ்வளவு கஷ்டப்பட போறான். அவ அதை பத்தி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். பார்க்கதான போற. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ரீம் ஜெய் மகாகாளி. மகுடி சத்தத்துக்கு தலையசைக்கிற பாம்பே, உடல் முழுக்க விஷத்தை வச்சிருக்கிற விஷ சர்ப்பமே, எங்க இருக்க? காலருத்ரனை ஆராதிக்கிறவன்னா நீ தப்ப முடியாது. என்னுடைய மந்திர சக்திக்கு நீ ஆட்பட்டே ஆகணும். சரணடைறத தவிர வேற வழி இல்ல. உன்னை வசப்படுத்துற சக்திய பலகாலம் தவம் பண்ணி நான் அடைஞ்சிருக்க. எங்க இருக்க? வா வெளிய வா. வா வா நாகராணி. இவங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்களே. நான் இங்க இருந்து எப்படி வெளியே போறது? இவங்க முன்னாடி கிளம்பி போனா எங்க போற என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க. பதில் சொல்லாம போக விட மாட்டாங்க. என்னால இங்க இருக்க முடியாது. ஏன்னா அர்ச்சகரோட சாவுக்கு யார் காரணம்னு நான் தெரிஞ்சுக்கணும். இவங்க யார்கிட்டயும் நான் உண்மையை சொல்ல முடியாது. என்ன பண்றது? சரோஜா, அர்ச்சகர் இறந்து போன விஷயம் நமக்கே இவ்வளோ வேதனையா இருக்கே. பாவம் அந்த அமிர்தா, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆமாங்க, பாவங்க அமிர்தா, அவ ரொம்ப வருத்தத்துல இருக்கா. என்ன பண்றது? யாருக்கு எவ்வளோ ஆயுஷ்னு எழுதியிருக்கோ அவ்வளோ நாள் தானே இருக்க முடியும். பாவம், அவருக்கு ஆயுஷ் முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு. அவருடைய ஆயுசு அவ்வளவு சீக்கிரம் முடியல. யாரோ வேணும்னே முடிச்சிருக்காங்க. அது யாருந்தா நான் கண்டுபிடிச்சாகணும். இதுக்கு மேல தாமதிக்க முடியாது. நான் இங்க இருந்து போகணும். ஒருவேளை கோவில்ல இருக்கிற நகைகளை திருட வந்தவங்க யாராவது அர்ச்சகரை கொண்டு இருப்பாங்களா என்ன? நிச்சயமா சொல்ல முடியலங்க. காலம் கெட்டு போயிடுச்சு. கடவுள் சொத்தையும் விட மாட்டாங்க, படுப்பாவீங்க. ச்சே. சரி சரோஜா, அமிர்தா ரொம்ப நேரமா ரூம்ல தனியா இருக்கு. நீ போய் அவ கூட இருந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரிங்க.
அமிர்தா, அமிர்தா, எங்க போனா இவ? மாடியில எங்கேயுமே காணுமே. மறுபடியும் வீட்ல இருந்து எங்கேயாவது போயிட்டாளா? என்னங்க, அமிர்தாவை எங்கேயும் காணோங்க. என்ன சொல்ற? நல்லா பாத்தியா? மாடியில எங்கேயாவது இருப்பா. எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க, அவளை எங்கேயுமே காணோம். என்ன விக்ரம் இதெல்லாம்? அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுல இருந்து கவனிக்கிறேன். திடுதிப்புன்னு வீட்டை விட்டு கிளம்பி எங்கேயாவது போயிடுறா. யாருக்கிட்டயும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்றது இல்ல. இந்த வீட்டுல அவளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு நீ ரொம்ப தான் ஃப்ரீடம் கொடுக்குற. அதனாலதான் இப்படி ஆட்டம் போடுறான். சித்தப்பா, அவ மனசு இப்ப ரொம்ப வேதனையில இருக்கு. அதனால பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. நீங்க எதுவும் தப்பா நினைக்காத, சீக்கிரத்துல வந்துருவா. கர்ணா, என்னப்பா சொல்லுங்க. புது டெண்டருக்கு கொட்டேஷன் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன்ல, பண்ணிட்டியா? இன்னும் இல்லப்பா. எந்த வருஷமும் அது நமக்கு கிடைச்சதில்ல. அதனால தான்ப்பா இந்த வருஷம் எப்படியும் நம்மளுக்கு கிடைக்க போறதில்ல. அதனால தான் கொட்டேஷன் போடல. நான் சொல்றதை கேளுங்கப்பா. அது மேல இருக்க ஆசையை நம்ம விட்டுறது நல்லது. இல்ல, இந்த தடவை அந்த டெண்டர் நம்ம கைவிட்டு போக வாய்ப்பே இல்லை. அந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும். நம்ம பிட் பண்ணி ஆகணும். என்னப்பா, சர்மா கன்ஸ்ட்ரக்ஷனா? ஆமாமா, அதான். இந்த வாட்டி அந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும்னு நான் சொல்றேன். அது ஒவ்வொரு வருஷமும் உங்க கையை விட்டு போகுதுன்னு ருத்ரா சொல்லிக்கிட்டு இருந்தா. அது கைவிட்டு போகும்போதெல்லாம் நீ ரொம்ப வேதனைப்படுறதாவும் சொன்னா. அப்புறம் எதுக்கு திரும்பவும் அதுக்கே போற நீ? ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்காதுமா. இந்த தடவையும் கை நழுகி போகுன்னு எப்படி சொல்றீங்க? பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வாட்டி அந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்கும். கிடைக்கும்ல, கிடைச்சாகணும். இந்த வாட்டி அது எப்படி என் கை விட்டு போகுதுன்னு நானும் பார்த்துறேன். நாளைக்கு நம்ம பிட் பண்ண போறோம். அந்த டெண்டர் நமக்கு கிடைக்காதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஐயோ, அது அப்படி இல்லைங்க. அது உங்களுக்கு தான் கிடைக்குங்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா எதுக்கும் இன்னொரு தடவை யோசிக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்னடா அதை இவ இப்படி சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? ஒவ்வொரு வருஷமும் நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு அவமானம் தான் ஏற்படுது. இந்த வருஷமும் அப்படி ஆக வேண்டாமேனு தான். நீ கவலைப்படாத ஹேமா. இந்த வாட்டி எனக்கு அவமானம் ஏற்படாது. நல்ல மரியாதை கிடைக்கும். எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷம் அவமானப்பட்டுருவேங்கிற யோசனையை விட்டு. கர்ணா, இப்பவே ஃபோன் பண்ணி ஃபார்மை வரவழைச்சிரு. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என் வார்த்தையில உங்க யாருக்கும் அவநம்பிக்கை வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும். இத்தனை வருஷங்களா இருந்த விஷ்ணு வேற, இப்ப இருக்கிற விஷ்ணு வேற. இனிமே பார்க்க போற விஷ்ணு வேறன்னு புரிஞ்சுக்க. யார் வேண்டான்னு சொன்னாலும் யார் எதிர்த்தாலும் நீ அந்த ஃபார்மை வரவழைச்சே ஆக. சொல்றது புரியுதா? ஹேமா, என்னாச்சு ஹேமா இவனுக்கு? எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு நேரம் பேசுறது அப்பா தானே? அவருக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அதான்டா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது.
ஏன் பாபா இப்படி சிரிக்கிறீங்க? வந்துட்டா ருத்ரா. அவ வருவா, வந்தே தீருவா. வராம போக முடியாதுன்னு சொன்னேனா? இப்பப்பா அவளை இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி வசப்படுத்துறேன்னு நீ பார்க்கத்தானே போற. இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு சரியான நேரம் வந்துடுச்சு ருத்ரா. ஆனா விதிய பாத்தியா? என்னுடைய ராகத்துக்கெல்லாம் தாளம் போட ஆரம்பிச்சிடுச்சு. அது எனக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பாபா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அந்த கோவில் கிட்ட அவ பாம்பு உருவத்துல வந்துகிட்டு இருக்கா ருத்ரா. நீங்க சொல்றது உண்மையா? நாகராணி அங்க வந்துட்டு இருக்காளா? ஆமா. அப்படின்னா நம்மளால அவளை பார்க்க முடியுமா? கண்டிப்பா அவளை பார்க்க முடியும் ருத்ரா. ஸ்ரீம், க்ரீம், க்ரீம். ஜெய் மகாகாளி. நல்லா பாரு, உன் கண்ணுக்கு தெரியுதா? மந்திர கோட்டுக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு அந்த நாகராணி வந்துகிட்டு இருக்காப்பா. யார் ருத்ரா?